இந்த மாதிரி ஒரு சபையில் என்னையும் கேட்கறதுக்காக என்னோடய புத்தகங்களை பற்றி மதிப்புரை செய்வதற்காக ஏற்பாடு செய்த அனைவருக்கும் என்னுடைய நன்றி. பொதுவாக வாழ்க்கையில், என்னுடைய எழுத்து வாழ்க்கையில் இம்மாதிரியான கூட்டங்கள் அநேகமாக நடந்ததில்லை. கேரளாவில் நடந்திருக்கு, இங்கே தமிழ்நாட்டில் நடந்தது இல்லை. கேரளத்தில் நான் இங்கேயை விட பாப்புலர். அதில் ஒன்றும் பெரிய இது இல்லை. இங்கே நம்ம படிக்கிறது கொஞ்சம் தப்பு காரியம்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம், வேறு ஒன்றும் இல்லை. குழந்தைகள்லாம் கூட இப்போ பசங்க என்னோட காலத்தில் ஒரு 13-12 வயசுலேயே நான் கல்கி எல்லாத்தையும் படித்தாச்சு. அதுக்கப்புறம் எல்லாம் 1000 பக்கம் 500 பக்கத்துக்கு தான் புஸ்தகங்கள் நம்ம படிப்போம். இப்போ யாரும் அந்த மாதிரி பசங்க படித்தா நம்ம பாட புஸ்தகத்தை படி, வீணாக போயிடக்கூடாது, இந்த காம்படிஷன் அது இதுன்னு போட்டு படிக்கிறதே ஒரு ஒரு பாவ காரியம், தப்பு காரியம் மாதிரி நம்ம நினைக்கிறோம். அதெல்லாம் எதிர்த்து தான் எல்லோரும் போராடிக்கிட்டு இருக்காங்க. எழுத்தாளர்கள் அது ரொம்ப கம்மியான ஒரு போராட்டமாக இருக்குது. அந்த மாதிரி நிலைமையில் இன்றைக்கி இந்த மாதிரி ஒரு சபையில் வாய்ப்பு அளித்த புத்தக நண்பர்கள் எல்லாருக்கும் நால்வருக்கும் நன்றி. அதில் ரவி தமிழ்வாணன் அவர்கள் எனக்கு ரொம்ப மறக்க முடியாத நண்பர். ஏன்னா லேனா தமிழ்வாணனோட புதல்வர் அமெரிக்காவில் இருக்கார். அவர் என்னுடைய தீவிரமான வாசகர். அந்த மாதிரி ஒரு உறவுலாம் உண்டு. அப்புறம் அவங்களுக்கு இந்த புத்தக நண்பர்கள், நான் பொதுவாகவே நண்பர்கள்ட்ட சொல்லிகிட்டு இருக்கிறது வழக்கம் என்னென்னா, ஒரு பெரிய இடத்துல இருக்கிறவங்க, தொழிலதிபர்கள் அந்த மாதிரிலாம் இருக்கிறவங்க ஒரு ஒரு இலக்கிய செயல்பாடு செய்யணும், ஒரு ஆக்டிவாக இருக்கணும் இந்த மாதிரியான சமூகத்தில். ஏன்னா பல்கலைக்கழகங்கள்லாம் செய்கிறதில்ல. அப்படி இருக்கும்போது அது இந்த விஷயம் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவங்களுக்கு நான் இன்னும் ஒரு சின்ன வேண்டுகோள், அதை காலப்போக்கில் நீங்கள் பரிசீலிக்கலாம். என்னென்னா, அது என்னுடைய நீண்ட நாள் ஆதங்கம். நம்மெல்லாம் பெருமைப்படத்தக்க ஒரு விஷயம் என்னென்னா, அசோகமித்திரன் நம்ம கூட வாழறாரு, அவரோட காலத்தில் நம்ம வாழறோம் அப்படிங்கிற நான் உலக இலக்கியத்தோட வாசகங்கிற முறையில் பல புத்தகங்களை படிக்கும்போது, பல மொழிகள்லேருந்து வர்ற ஆங்கிலம் மூலமாக படிக்கும்போது, அதையெல்லாம் விட அசோகமித்திரன் நல்லா எழுதியிருக்காரே அப்படின்னு எனக்கு தோணிக்கிட்டே இருக்கும். உதாரணமாக 2 பேர்னு ஒரு குறு நாவல் தான் அசோகமித்திரனோடது. அதை நீங்கள் படிச்சிங்கன்னா அந்த மாதிரி அந்த 2 பேர் அப்படிங்கிற ஒரு 100 ஆண்டுகளுக்கு முன்பு நம்மெல்லாம் எப்படி வாழ்ந்தோம் அப்படிங்கிறத அதில் பார்க்கலாம். அந்த 2 பேர் அப்படிங்கிற ஒரு குறுநாவல், இன்ஸ்பெக்டர் செண்பகராமன் அப்படிங்கிற ஒரு குறுநாவல், அந்த மாதிரிலாம் நான் உலக இலக்கியத்திலேயே படித்ததில்லை. செக்காவெல்லாம் பேசுகிறோம், செக்காவெல்லாம் படிக்கிறோம், மாப்பசான் சிறுகதையோட இலக்கணம்னா சொல்கிறோம். ஆனால் அசோகமித்திரனை யாருமே தாண்டினதில்லை. அப்படிப்பட்ட இது. ஆனால் இதெல்லாம் நம்ம தான் சொல்லிக்கிட்டு இருக்க வேண்டியிருக்கு. ஆந்திர பிரதேசில் தெரியல, டெல்லியில் தெரியல, லண்டனுக்கு போனால் சுத்தமாக தெரியல. அங்கே உள்ள செமினார்களெல்லாம் நான் கலந்துக்கும் போது, வேறு யார் ரைட்டர்ஸ் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டால், நான் அசோகமித்திரன்னு சொன்னால் யாருக்குமே தெரியல. காரணம் என்னென்னா, இங்கே தான் நான் இந்த மாதிரியான அமைப்புகளுக்கு என்னுடைய வேண்டுகோளை விடுறேன். சிவசங்கரிலாம் இருக்காங்க, அவங்களாம் இதிலெல்லாம் ஒர்க் பண்ணவங்க தான். என்ன சொல்ல வர்றேன்னா, இந்த அசோகமித்திரன் மாதிரி ஒருத்தர் இல்லை, 10 பேர் இருக்காங்க. நான் முத்துசாமியோட நீர்மைங்கிற கதையை படித்து பாருங்கள். நீர்மைங்கிற கதை, அந்த 2 பேருங்கிற கதையில் ஒரு 70-80 வருஷங்களுக்கு முன்னால் ஒரு பிராமண பெண் விதவை ஆகிடுவாள் இளம் வயசில். அவள் வீட்டில் அந்த ஒரு கிணத்தடிக்கிட்டு அங்கே இருக்கும்போது, அவளோட அண்ணன் அடின்னு அடிப்பான், அவளுக்கு ஜன்னி செத்து போயிடுவான். இப்படியெல்லாம் வாழ்ந்திருக்காங்களா அப்படிங்கிற ஒரு கொடூரமான அந்த வாழ்க்கையெல்லாம். நீர்மைங்கிற கதையில் என்னென்னா, இளம் வயதில், ரொம்ப 10 வயதில் விதவை ஆகிடுவா. அவள் தன்னோட வாழ்நாள் பூராவே மொட்டை அடிச்சுட்டு தண்ணியிலேயே கிடப்பாள். அது ரொம்ப ரொம்ப அப்படியே ஒரு சர்ரியலிஸ்டிக்காக இருக்கும்.
தண்ணியிலேயே 80 வயசு 90 வயசு வரைக்கும் வாழ்வா. அந்த கதை பேரே நீர்மை. இந்த மாதிரி கதையெல்லாம் உலக மொழிகள்லே எங்கேயும் இல்லை. இதையெல்லாம் நாம் நல்ல ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்க வேணும். இதுக்கு ஒரு அமைப்பு வேணும். இந்த மொழிபெயர்ப்புன்னு இதில் ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது. என்னென்னா, இப்போது என்னோட கதையில் எக்ஸைல்ங்கிற கதையில் ஒரு ஆள் கிச்சனில் ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் வேலை செய்வான். எனக்கு சமையல்லாம் ரொம்ப தெரியும், நல்லா அதில் ரொம்ப எனக்கு அக்கார அடிசலும் பண்ண தெரியும், அதே சமயத்தில் கருவாட்டு குழம்பும் பண்ணுவேன். அப்படி 2-3 கலாச்சாரம். ஏன்னா எங்கள் ஊர் நாகூர், அதில் கிறிஸ்தவம், இந்துக்கள், அதுலேயும் குறிப்பாக பிராமணர்கள், அப்புறம் முழுக்க ஒரு 90% இஸ்லாம். ஆக எனக்கு ஆட்டுக்கால் பாயாவும் தெரியும், அப்புறம் அக்காராடிசலும் தெரியும். அப்புறம் இன்னொன்று சொல்லுவாங்க, இந்த ஒரு ஊறுகாய் ஒன்று இருக்குது, மாகாளி கிழங்கு ஊறுகாய். மாகாளி கிழங்கு ஊறுகாயை ரசித்து சாப்பிட்ட ஒரு அப்ராமணனை நான் பார்த்ததே இல்லை இது வரைக்கும். எனக்கு ரொம்ப பிடிக்கும், இப்போல்லாம் கிடைக்க மாட்டேங்குது. அப்புறம் அக்காராடிசல் செய்யக்கூடிய ஒரு ஆளை நான் இன்னமும் பார்க்கல. இன்னும் யாருக்குமே செய்ய தெரியல. இதுக்காக ஸ்ரீரங்கம் தான் போக வேண்டியிருக்கும் போல இருக்கு. ஓகே, இப்படி ஒரு ஆள் 3 மணி நேரம் கிச்சனில் வேலை செஞ்சு நாக்கில் நுரதள்ளி போச்சுன்னு வர்றான். இந்த வரியை ஃபுல்பிரைட் ஸ்காலர் எப்படி டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்கன்னா, சலைவேட்டிங் அப்படின்னு இருக்காங்க. நாக்கில் ஜலம் வந்தது. இப்படிலாம் நீங்கள் மொழிபெயர்த்து இப்படி இவங்க ஒரு ஸ்காலர். இப்படி தான் அசோகமித்ரனோட ஒர்க்கு கூட இங்கிலீஷில் கிடைக்கிது. சுந்தர் ராமசாமி ஒர்க்கும் இப்படி தான் கிடைக்கிது. இந்த ஆங்கிலத்தில் இல்லை. ஒரு நேட்டிவ் நீங்கள் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து அதை ஒரு நேட்டிவ் ஸ்பீக்கர் சரி பண்ணணும். அப்படிப்பட்ட அமைப்புகள். இப்போ லண்டன்லேருந்து இங்கே வர்றாருல்ல, 4 தடவை வர்றாரு, 40 தடவை மேடத்துக்கு சரி பண்ணுறாரு இல்லையா ஒரு டாக்டர். அந்த மாதிரி இல்லை, நான் அந்த மாதிரி நம்ம அசோகமித்ரன் ஒரு லெஜெண்டரி ஃபிகர், ஒரு லெஜெண்ட். அவரோட ஒர்க்கை ஒருத்தர் டிரான்ஸ்லேட் பண்ணிட்டு, ஒரு ஃபுல்பிரைட் ஸ்காலர் டிரான்ஸ்லேட் பண்ணிட்டு லண்டன்லேருந்து அதை சரி பண்ணணும். அது கொஞ்சம் அது வரக்கூட வேண்டாம், இங்கேருந்து மெயிலே அனுப்பிடலாம். அவங்க கேட்குற ஃபீஸ் அதிகம், அவ்வளோதான். அவங்களுக்கு தமிழை போய் பார்க்கணுன்னு கூட அவசியம் இல்லை. இந்த டெக்ஸ்ட்டை வச்சே கூட சரி பண்ணலாம். என்னடா 3 மணி நேரம் சமைச்சு அப்படியே என்னமோ ஒரு டயர்டாக வர்றானே, அவன் சலைவேட்டிங்னு வராதேன்னு அவன் யோசிச்சிடுவான். இது சரிவல்லையேன்னு அண்டர்லைன் பண்ணிவிடுவான். அப்படி இப்போது என்னென்னா, இங்கிலீஷ் தெரிஞ்ச அமெரிக்கன்ஸ் அண்ட் பிரிட்டன்ஸ் எல்லாருமே சங்க இலக்கியத்தில் தான் இருக்காங்க, ஆண்டாளில் தான் இருக்காங்க. ஏகே ராமானுஜன் கூட சங்க இலக்கியத்தில் தான் இருந்தார். இந்த கான்டெம்பரரி லிட்ரேச்சரில் அவங்க யாரும் இல்லை. அதனால் இங்கிலீஷ் தெரிஞ்ச, அதாவது நேட்டிவ் ஸ்பீக்கர்ஸ் கிட்ட, இப்போ 0 டிகிரிங்கிற ஒரு நாவல், என்னோட நாவல் இங்கிலீஷில் வந்திருக்கு. அதை படிச்சுட்டு லண்டன்லேருந்து ஒருத்தர் இங்கிலீஷ்காரர் ஆர்ட் ரிவ்யூ ஏஷியாவில் நீங்கள் காலம் எழுதுங்கன்னு கூப்பிட்றாரு. இது அசோகமித்ரனுக்கு போயிருக்க வேண்டிய வாய்ப்பு. அப்போது இது காரணம் என்ன? ஏன் 0 டிகிரி மட்டும் அதை அவர் படிக்கிறாருன்னா, அவரோட ஆங்கிலத்தில் ராகேஷ் கண்ணா என்ற அமெரிக்கர், அவர் பேர் தான் இந்தியன் பேராக இருக்க ஒழிஞ்சு அவர் ஒரு அமெரிக்கர், அவரோட தாய்மொழி ஆங்கிலம், அவர் சரி பண்ணி கொடுத்தாரு. அப்படி அந்த ஒரு மொழிபெயர்ப்புக்கான அமைப்புகளை நீங்கள் உருவாக்குனீங்கன்னா அது ஒரு மிகப்பெரிய ஒரு தொண்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சாரி சார், சாருகேசி சார், ரவி தமிழ்வாணன் சார், இப்படி அந்த 4 பேருக்கும் நான் இது நீங்கள் மட்டும் இல்லாமல் மற்ற பெரியவங்களுக்கும் நீங்கள் சொல்லி அதை ஒரு பெரிய அமைப்பாக ஒரு செயல்பாடாக செய்யணும் அப்படிங்கிறது. நீங்கள் கேள்விகள் இருந்தால் கேட்கலாம். ஆரம்பிச்சிருவோம். ஜி குருநாதன் கேட்கிறார், நாத்திகத்திலிருந்து ஆத்திகத்திற்கு மாறியதற்கான காரணம் தங்களுக்கு ஏற்புடையதா? நான் ரொம்ப நாஸ்திகனாக இருக்கும்போது நினச்சிக்கிட்டு இருப்பேன், 55 வயசுக்கு மேலே எக்காரணத்தை கொண்டு நம்ம ஆஸ்திகனாக மாறக்கூடாது. என்ன எல்லாம் வயசான காலத்தில் மரணத்தை நோக்கி பயந்து போய் இல்லை கடவுளுங்கிறான், நம்ம மட்டும் அந்த மாதிரி ஆகவே கூடாதுன்னு சொன்னால் வேறு டிசைன் வேறு மாதிரி இருக்குது. அப்போது இன்னொரு விஷயம், எனக்கு சாட்சி கிடைச்சா நம்புவேன்.
அப்படிங்கிறது தான் முன்னாடி இருந்துமே. அக்னாஸ்டிக்காக தான் இருந்தேன் ஒழிச்சு ஏத்திஸ்டாக இருந்ததில்லை. அப்போ கூட சாட்சி கொடு நேராக போனேன், வைஷ்ணவ தேவி போனேன். போயிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு மேலே ஏறினா கடவுள் இங்கே வந்து தேவி வந்து இங்கே அப்படியே இயற்கையாக விரிந்து கிடக்கிறாள் அப்படின்றது. ஆனால் நம்ம சொல்கிறது தான் இவங்க சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். அங்கே கடவுள் இல்லை, வெறும் இயற்கை அப்படின்னு சொல்லிட்டு வந்தாச்சு. ஆனால் ஒரு இந்த இந்த இறை சக்தி அப்படிங்கிறது இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சாட்சி வந்து எனக்கு ஒரு 11-12 வருஷத்துக்கு முன்னால் கிடைச்சிது. கிடைச்ச அன்னையிலிருந்து தினசரி கிடைக்குது. கிடைக்கும் போது பொய் சொல்லக்கூடாது, அவ்வளோதான். அதனால் வந்து லிங்கன் சொல்கிற மாதிரி பகுத்தறிவாளன் வந்து கெட்டவன். இப்போ பாருங்கள், நீங்கள் வந்து பேப்பரில் பார்த்தீங்கன்னா க்ரைம்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக போச்சு. அதே சமயத்தில் கோவில்லையும் கூட்டம் ஜாஸ்தி ஆகிடுச்சு இல்லைங்களா? இது வந்து எனக்கு ஒன்றுமே புரியல. நான் தினசரி சாய்பாபா கோவிலுக்கு போவேன், மயிலாப்பூரில் தான் இருக்கேன். போகும்போது அங்கே ஒரு டிராஃபிக் ஜாம் ஆகும். என்னன்னு பார்த்தா காரை கொண்டு வந்து அந்த சந்நிதிக்கு எதுக்கு நின்றுட்டு நடு ரோட்டில் நின்றுட்டு கும்பிட்டுட்டு இருப்பாரு. மற்ற எல்லாம் அப்படி பண்ணாரு. சாமி வரம் கொடுக்குமா, பாபா கண் துறப்பாரா உனக்கு? எல்லாரும் யாரை பற்றியுமே கவலை கிடையாது. நம்ம நல்லா இருந்தால் போதும், நம்ம பிரச்சனை தீண்டா போதும், பாபா எனக்கு வந்து இந்த வேலை கிடச்சிடணும், என் மகளுக்கு இது மாதிரி நடந்துடணும், இப்படி வந்து அது. ஆக உங்களுக்கு க்ரைம்ஸ் ஜாஸ்தி ஆகிட்டே இருக்குது, சுயநலம் ஜாஸ்தி ஆகிட்டே இருக்குது. எல்லாருமே சொல்கிறாங்க டீக்ரேட் ஆகிட்டு இருக்குது அப்படின்ட்டு. அதே சமயத்தில் கடவுள் நம்பிக்கையும் அதிகமாகிட்டு இருக்கு. நம்ம உண்மையான அப்படிலாம் வந்து இருக்குது பிரச்சனை. மற்ற கேள்விக்கு போயிடும். திரு ஆசை தம்பி கேட்கிறார், ஆண் பெண் உறவு நிலை பற்றி நீங்கள் சொல்ல விரும்பும் கருத்து அது நட்பாக மட்டுமே இருக்கக்கூடிய சாத்தியம் உண்டென்று கருதுகிறீர்களா? உண்டு. அதாவது அது வந்து நம்ம எப்படிப்பட்ட நாட்டில் இருக்கோம் அப்படின்னா, இப்போ இல்லை, இப்போது பசங்கள்லாம் வந்து அந்த இது இல்லை, அந்த ஆண் பெண் பாகுபாடு அவ்வளவா இல்லை. ஆனால் நாங்கள் எங்கள் காலத்தில், நம்ம காலத்தில் 11th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் ஸ்கூலில் படித்தோம், கோஎட்டு தான். ஆனால் ஒரு மாணவிகிட்ட கூட பேசினதே கிடையாது பாருங்க. அப்போ அந்த மாதிரி ஒரு வரும்போது ஒரு பெண் ஹலோன்னு சொன்னாலே ஐயோ லவ் பண்ணுறா அவ அப்படின்னு தான் நினைப்பேன். மெட்ராஸ் வந்ததும் ஒரு பெண் வந்து ஆட்டோவில் உட்காந்துருந்தோம், ஐயோ ஆட்டோவில் பக்கத்தில் உட்காருன்னு சொல்லிட்டா, ஆயு முடிஞ்சு போச்சு. அப்படிலாம் வந்து அந்த காலம் அப்படி இருந்தது. இப்போ வந்து குரூப் ஸ்டடிங்கிறான், அதுங்கிறான், அது ஃப்ரெண்ட்ஸு, அது அது வந்து அந்த அந்த ஈர்ப்பெல்லாம் வந்து போயாச்சு. நட்பாக இருக்கலாம், ஆனால் அது பிரச்சனை இல்லை. காதலாக இருக்கும்போது தான் சிக்கலாயிடுது. நிறைய கொலை நடக்குது. இப்போ இந்த ரெமோன்னு ஒரு படம் இருக்குது, அந்த படத்தின்படி நம்ம வந்து யாரை வேணாலும் லவ் பண்ணலன்னு சொல்லலாம். அவங்க இல்லைன்னு சொல்லிட்டா நம்ம என்ன வேணால் பண்ணலாம். அவங்க முகத்தில் ஆசிட் வீசலாம், கொலை பண்ணலாம். இப்படி ஒரு சினிமா வந்து இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை இளைஞர்களுக்கு கற்றுக் கொடுக்குது. இந்த விஷயத்தில் டாக்டர் ராமதாஸும் நானும் ஒரே கருத்தை நோக்கி போய் வச்சுருக்கோம். சினிமா வந்து சமூகத்தை கெடுத்துக்கிட்டு இருக்கு. அப்படி இப்போ வந்து தட்டையாக இருந்தாலும் பரவாயில்ல, இந்த சினிமா சமூகத்தை ரொம்ப கெடுத்துக்கிட்டு தான் இருக்குது அப்படின்னு சொல்லிடலாம். தமிழ் சினிமா. திரு உதயகுமார் கேட்கிறார், இன்று நிவேதிதா அம்மையாரின் 150வது பிறந்த நாள். இவர்கள் விவேகானந்தரின் சீடர். தாங்களும் விவேகானந்தரின் சீடரா? அவ்வாறு இல்லையெனில் தங்கள் பெயர் மாற்றத்தின் காரணம் என்ன? ஒருவேளை பெண் புனைப்பெயரில் ஒரு நளினம் மென்மை எழுத்தில் தோன்றி விடுகிறதா? நண்பர் கரெக்டாக தான் கேட்டிருக்காங்க. நான் என்னோடய டீனேஜில் ராமகிருஷ்ண விஜயம், சிவானந்தர், சுவாமி சிவானந்தா நடத்திக்கிட்டு இருந்த பத்திரிகையிலெல்லாம் 17, 18, 19, 20, 21 வயசு வரைக்கும் அந்த டீனேஜில் எழுதிக்கிட்டு இருந்தேன். ஆன்மீக கட்டுரைகள் தான் எழுதிக்கிட்டு இருந்தேன். அப்புறம் எமர்ஜென்சி வந்தது. காலேஜில் போயிட்டு எம்எல் குரூப்பில் இருந்த பல நண்பர்கள் அவங்களோட சேர்ந்து இந்த மார்க்சிஸ்ட்டு இதெல்லாம் அந்த அந்த மத மாற்றம் நடந்தது. அதுக்கப்புறம் திரும்ப தாய் மதத்துக்கே வந்துட்டேன்னு வச்சுங்க. என்ன கார்ல் மார்க்ஸ் பற்றி அப்படிலாம் இருந்தபோது ஒரு 10-15 வருஷ காலம் அப்போ வந்து சாரு மஜூம்தார் அப்படிங்கிற ஒரு புரட்சியாளர், அவங்களோட பேரை வந்து சாரு, முதல்ல நிவேதிதா அப்படிங்கிற பேரில் தான் எழுதிட்டு இருந்தேன். விவேகானந்தரோட ஞான தீபம் 12 வால்யூமும் வச்சுருப்பேன். பகவத்கீதையில் 18வது அத்தியாயம் மனப்பாடமாக தெரியும்.
அப்படி ரொம்ப தீவிரமாக இருந்தேன். இப்போ திரும்ப அந்த சர்க்கிள் வந்து வரக்கூடாதுன்னு நினச்சா நான் வந்துட்டேன். அது வந்து கொண்டு வந்துட்டார், இந்த இடத்துக்கு மறுபடியும் வந்துடு அப்படின்னு சொல்லிட்டு. அது ஒரு சர்க்கிள் மாதிரி நடந்துச்சு. டாக்டர் ஜே பாஸ்கரன் கேட்கிறார், உங்கள் ஆரம்பகால கட்டுரைகளின் வீரியம் போக போக குறைந்து தற்போது சிறிது மென்மையாக ஆகிவிட்டது போல தோன்றுகிறது. இது பற்றி உங்கள் கருத்து என்ன? இப்போ மௌலி சந்திரமௌலி கூட, நான் அவர் சந்திரமௌலி தான் கூப்பிடுவேன். அழகிய சீக்கிரம் கூட சொன்னார்ல, நான் கலந்துக்கிட்டாலே கூட்டத்தில் ஒரே அடித்தடி ரகலை எல்லாம் நடக்கும் சொல்லி. அந்த மாதிரி அது என்னென்னா, முன்னால் பிபி ஜாஸ்தியாக இருந்தது, இப்போ பிபி நார்மல் ஆகிடுச்சு. வேற ஒன்றா அதுதான் வந்து வேற வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா என்னுடைய புனைகதைகளுக்குள்ளே போனீங்கன்னா அதில் எந்த மென்மையுமே தெரியாது. இப்போ தான் ஒரு ராசலீலா படித்தார், இது நீங்கள் வந்து தனியாக படிக்க முடியாது, குழந்தைகள் இருக்கப்போது. இதில் என்ன பெரிய சிக்கல்னா, நம்ம ஒரு சினிமா அதில் வந்து ஒரு பயங்கரமான பெல்விக் மூமெண்ட்ஸோடலாம் வந்து டான்ஸு வருது. வெளிநாட்டு நண்பர்கள்லாம் இது என்ன இது இப்படி இருக்குது, உங்களோட டான்ஸுலாம் வந்து நீலப்படங்களை விட மோசமாக இருக்கே அப்படின்லாம் சொல்கிறாரு. அதெல்லாம் நம்ம குழந்தைகளோட பார்க்குறோம் டிராயிங் ரூமில் உட்காந்து. இதெல்லாம் வெளிநாடுகளில், வளர்ச்சி அடைஞ்ச நாடுகளில் இந்த மாதிரி குழந்தைகளோட சேர்ந்தெல்லாம் பார்க்கவே முடியாது. லண்டனில் வாரணம் ஆயிரம்ங்கிற படத்துக்கு வந்து என்னோடய ஃப்ரெண்டு போயிருக்கும்போது அதில் வந்து ஒரு ஊசி குத்துற சீன் வருதுன்ட்டு குழந்தைகளை உள்ளே விடலையாம். நம்ம பண்ணுறோமா அப்படி? ஊசி, போதை ஊசி குத்துறதுக்கே இப்படின்னா நம்ம இந்த மாதிரி இவ்வளவு எக்ஸ்பிளிசிட் செக்ஸ்லாம். அப்போது என்னோட நாவலில் ஆபாசம்னுங்கிறது வந்து குழந்தைகள் படித்தாதான் ஆபாசம். அதில் நான் சில ஆங்கில நாவல்கள் படிக்கும்போது அதில் என்ன எழுதுகிறாங்கன்னா, மெச்சூர்டு கண்டென்ட் இருக்குது, அடல்ட் கண்டென்ட் கூட சொல்ல மாட்டேங்கிறான், மெச்சூர்டு கண்டென்ட் இருக்குது, ரீடர் டிஸ்கிரிஷன் இஸ் அட்வைஸ்ட், ரீடர் டிஸ்கிரிஷன் இஸ் அட்வைஸ்ட் அப்படின்னு போடுறான். அப்போது ஆபாசம்ங்கிறது வந்து 18-21 வயசுக்கு மேலே வந்து அதில் வந்து பொய் சொல்கிறதும், பணத்துக்காக அலையிறதும், பணத்துக்காக பொய் சொல்கிறதும், என்னோட ஆத்மாவை விற்கிறதும், அதெல்லாம் தான் ஆபாசம். எனக்கு பண தேவை இருக்குது, நான் உலக நாடுகளை சுற்றிக்கிட்டு இருக்கிற ஒரு பயணி. ஆனால் நீங்கள் 10 லட்சம் ரூபா கொடுத்தாலும் இந்த கவிதை புத்தகம் நல்லா இருக்குன்னா நான் சொல்லவே மாட்டேன். சொல்லவே மாட்டேன். நான் ஒரு 10 lakhs தரேன், இந்த புத்தகத்தை நீ வந்து ஆங்கில புத்தகத்தை தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுத்துரு அப்படின்னா, அந்த புத்தகம் பிடிக்கலன்னா நான் வேணாம்னு சொல்லுவேன். ஒன்றும் இல்லை, ஒரு இன்ஸ்டிடியூட்டில் ஒரு மாதம் 20,000 ரூபா தரேன், நீங்கள் வந்து லெக்சர் பண்ணுங்கள் ஃபில்ம்ஸ் பற்றி. 1-2 வாரம் பண்ணேன், அடுத்தது வந்து தமிழ் படத்தை திட்டாமல் பண்ணுங்க அப்படின்னாங்க. இல்லை அது முடியாது, அவ்வளோதான் ரிசைன். தமிழ் படத்தை திட்டாமல் எப்படி பண்ண முடியும்? முரளி திருவல்லிக்கேணியிலிருந்து கேட்கிறார், ஒரு நாவலை அல்லது நூலை படிக்கும் பொழுது அந்த நாவலை எழுதிய நூலாசிரியரின் சிந்தனை போக்கை மட்டுமே அறிய முடிகிறது. எந்த புள்ளியிலிருந்து ஒரு படைப்பை அணுகும் பொழுது நம் சுய சிந்தனையை நாம் வளர்த்து கொள்ள இயலும்? இது ரொம்ப கடினமான கேள்வி. அதாவது வந்து நீங்கள் ஒரு மிஷெல் ஃபூக்கோவோட ஐ பியர் அப்படின்னு ஒரு மிஷெல் ஃபூக்கோவோட முதல் புத்தகம் அதுதான். அந்த ஐ பியர் அப்படின்னு ஆரம்பிக்கிற நீண்ட தலைப்பு, என்னுடைய பெயர் பியர் அப்படிங்கிறது அதோட தலைப்பு. அந்த புத்தகம் வந்து 18ஆம் நூற்றாண்டில் பியர் என்ற மனிதன் தன்னுடைய அம்மா, அப்பா, தம்பி, தங்கை, அண்ணன், அக்கா எல்லாரையும் கொலை பண்ணவன். அவனை நீதிமன்றத்தில் நிறுத்தும்போது அவனுடைய கன்ஃபெஷனலில் அவனுடைய ஸ்டேட்மெண்ட் பிஃபோர் த மேஜிஸ்ட்ரேட், அவன் வந்து அந்த ஸ்டேட்மெண்ட்டை எங்கேருந்தோ ஆர்கைவ்ஸ்லேருந்து எடுத்திருக்காரு மிஷெல் ஃபூக்கோ. அதை அப்படியே எடிட் பண்ணி அவர் நமக்கு கொடுக்குறாரு. அது ஒரு நாவல் மாதிரி தான். அப்போ நீங்கள் வந்து அதில் வந்து ஒரு கொலைகாரனோட பார்வையை பார்க்கலாம். இப்போ உள்ள நான் எல்லா கூட்டங்களையும் சொல்கிறது, திருடன் மணியன் பிள்ளைன்னு ஒரு சுயசரிதை. அந்த திருடன் மணியன் பிள்ளையில் அந்த திருடன் வந்து என்னென்ன மாதிரிலாம் வாழ்ந்தான் அப்படிங்கிறது தான் அந்த புத்தகம். அதை நான் வந்து ஒரு பெரிய சத்திய சோதனைக்கு ஈக்குவலாக நினைக்கிறேன். ஏன்னா அதை படித்தா
நம்ம வந்து ஒரு டிராஃபிக் லைட்டை கூட மீறி போக முடியாது, ரெட் லைட்டை கூட மீறி ஒரு பொய் சொல்ல முடியாது. ஏன்னா அந்த புத்தகம் நம்ம குத்தும். ஏன்னா அதில் தப்பு பண்ணிட்டு அவன் அவ்வளவு தண்டனைகளை அனுபவிக்கிறான். அந்த திருடன் மணியன் பிள்ளை அதில் முதல் பக்கத்திலே சொல்கிறாரு, இந்த புத்தகம் படிக்கிறதுக்கு உங்களுக்கு வந்து விறுவிறுப்பாக இருக்கும், அட்வென்ச்சரஸாக இருக்கும், ஆனால் இதில் உள்ள எதையுமே உங்களால் பண்ண முடியாது, நான் அனுபவித்த தண்டனைகள் அப்படின்னு. அப்போது நீங்கள் ஒரு புத்தகத்துக்குள்ள ஒரு ஒரு ராமகிருஷ்ண பரமஹம்சர் மாதிரி ஒரு மகானை பார்க்கலாம், ஒரு ரேப்பிஸ்டோட வாய்ஸை பார்க்கலாம். இப்போது நம்ம டெல்லியில் அந்த பஸ் சம்பவம் நடந்துச்சு, ஒரு பெண்ணை வந்து 5 பேர். இந்த 5 பேரும் எங்கேருந்து வந்தாங்க, அவங்க அந்த வில்லேஜில் எப்படி வாழ்ந்தாங்க, அந்த நகரம் எப்படி அந்த மாதிரியான ஆட்களை உருவாக்குது, நான் அந்த மாதிரி உருவானா அந்த 5 பேரில் ஒருத்தனா தானே நானும் இருப்பேன் அப்படிங்கிற தெளிவு அவன் அந்த மாதிரி ஆட்களை ஏன் உருவாக்குது. அந்த மாதிரி ஆள் ஏன் வந்து ஒரு ஜெர்மனிலேயோ ஸ்காண்டினேவியன் கண்ட்ரீஸ்லேயோ இல்லை, ஏன் அங்கே ஒரு ரேப்பிஸ்ட்டை பார்க்க முடியல, ஏன் வந்து ஒரு பெண்ணை வந்து நம்ம ஒரு ஒரு என்ன வேணாலும் செய்யலாம், ஒரு ஒரு ஜந்து ஒரு ப்ராடக்ட்டு அப்படின்னு ஏன் தோணுது, ஏன் அவன் மிருகமாக மாறுறான். அது நம்ம அவன் குடித்தான் பண்ணிட்டான் அப்படின்னு ஒரு சிம்பிளிஃபை பண்ணி எடுத்துக்கிறோம். உலகம் பூரா பிடிக்கிறான், குடிச்சிட்டு ரோட்டில் கிடக்கிறவங்களெல்லாம் நான் யூரோப்பில் பார்த்துருக்கேன். அங்கே வந்து 12 மணிக்கு ஒரு நள்ளிரவில் நான் ஃப்ரான்ஸில் போயிட்டு இருக்கும்போது பாரிஸில் அப்படி எதிர்க்க பனி, டிசம்பர் மாதம், அப்படி பேயோன்னு கூட பயந்துட்டேன் அந்த அளவுக்கு. பாரிஸில் கூட பேய் இருக்கா அப்படின்னு. அப்படியே ஒரு தனியாக ஒரு பெண் நடந்து வர்றா, 12 மணி 12:30 மணி இருக்கும், டிசம்பர் 23, 22 தேதியில் நடந்து வர்றா. கிட்டக்க வந்தது, என் கிட்ட வேற வந்து சிகரெட் இருக்கான்னு கேட்டான். சிகரெட்டுக்கு கேட்குறத விடுங்க, ஆனால் அந்த பெண் அப்படி நடந்து வர்ற ஒரு சமூகத்தை அங்கே உருவாக்கியிருக்குல்ல, அதுதான் வந்து ரொம்ப பெரிய விஷயமா நினைக்கிறேன். நம்ம அப்படி ஒரு ஆன்மீக பூமியாக இருந்துக்கிட்டு, இன்னும் ஒரு சம்பவத்தையும் சொல்லிடுறேன், ஒரு சுருக்கமாகவே சொல்லிடுறேன், அது நான் இந்த கூட்டத்தில் சொல்லலான்னு தோணுது. நம்ம எந்த மாதிரியான சமூகத்தை உருவாக்கி வச்சுருக்கோம். ஒன்றும் இல்லைங்க, ஒரு துலூஸ்னு ஒரு ஊரில், ஸ்பெயின் பக்கத்தில் இருக்குது துலூஸ். அந்த துலூஸில் நானும் என் ஃப்ரெண்டு நடந்து போயிட்டு இருக்கும்போது ஒரு கனத்த பர்ஸு கீழே கிடந்தது. அவன் ஃப்ரெண்டோட ஒரு 10 வயசு பெண் அதை எடுத்து பார்க்குறா, எக்கச்சக்கமான ஃப்ராங்க்ஸ் உள்ள, வீட்டு சாவி, பேங்க்கு எல்லாம். அப்படியே நேராக அந்த பேங்க்குக்கு போனோம். ஒரு ஓல்ட் லேடியோடது, அவங்க வந்து தேடினாங்க, வெயிட் பண்ணுங்க, வந்தாங்க. வந்ததும் அதை கொடுக்கும்போது அந்த சிறுமி தான் கொடுத்ததும் அந்த லேடி வந்து எடுத்து அவள் ஹக் பண்ணி கிஸ் பண்ணிவிட்டு ஒரு 100 ஃப்ராங்க் நோட்டை எடுத்து கொடுத்தா. இவ வந்து அதை வாங்கலை, வேணாம், நோ தேங்க்ஸ், மெர்சி, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு, அவள் போயிட்டா. அதுக்கப்புறம் அந்த சிறுமி என்னை கேட்ட கேள்வி தான் என்னுடைய நாட்டை பற்றி நான் வந்து என்னோட கடைசி நாள் வரைக்கும் யோசிக்க வேண்டிய ஒரு கேள்வியாக இருக்குது. அந்த லேடி வந்து ஏன் எனக்கு 100 ஃப்ராங்க் கொடுத்தாங்க, அது அவங்க பணம் தானேன்னு கேட்டான். எப்படிப்பட்ட சிறுவர்களை நாம் அங்கே உருவாக்குறாங்க. அங்கே கிரைமே இல்லைன்னு சொல்லலை, ஆனால் சிறுவர்களை எப்படிப்பட்ட சிறுவர்களை உருவாக்குறாங்க, நம்ம எப்படிப்பட்ட சிறுவர்களை உருவாக்குறோம் அப்படிங்கிறது தான் நம்ம. அதுவும் ஒரு ஆன்மீக பூமி இது, 4-5 மதங்கள் உருவான ஒரு தேசம். எங்கே திரும்பினாலும் வந்து திருவண்ணாமலைக்கு போனீங்கன்னா எல்லாம் துறவிகள் தான். நம்ம வந்து வீடு கட்டுறோங்கிறோம், வீடு கட்டிட்டோம், என் மகன் மெடிக்கல் சீட்டு கிடைக்கல, அப்படியே பொங்குது நமக்கு. குழந்தைக்கு பையனு கல்யாணம் பண்ண 6 வருஷம் ஆச்சு, இன்னும் குழந்தை பிறக்கலை, அப்படியே பொங்குது. எல்லாம் நம்ம ரத்தம். ஆனால் வெறும் காவியை கட்டிக்கிட்டு அலையிறாங்க. துறவிகள் வாழற ஒரு நாடு. இந்த தேசத்தில் தான் ஆக்சிடெண்ட்டில் வந்து அவர் ஆக்சிடெண்ட் ஆனவருக்கு வீட்டுக்கு ஃபோன் பண்ணலான்னா மொபைல் ஃபோனை காணும். 2 எக்ஸ்ட்ரீம்ஸ். உங்கள் படைப்புகளில் எவையெல்லாம் 18 வயதுக்கு குறைந்தோர் படிக்கலாம்? கேட்பவர் திரு ஸ்ரீராம். என்னோட புனைகதைகள் முதல்ல சொன்ன மாதிரி அதில் வந்து மெச்சூர்டு கண்டென்ட் இருக்கும். புனைகதைகள் நான் ஃபிக்ஷன் இருக்குல்ல, அந்த நான் ஃபிக்ஷன் எல்லாமே இப்போ நான் சொன்னல இந்த சிறுமி கதை அந்த மாதிரி தான். கிட்டத்தட்ட 50-60 புத்தகம் எழுதியிருக்கேன். அதில் வந்து எல்லாமே நான் ஃபிக்ஷனில் வந்து இதுதான். அது எல்லாமே நீதி நூல்கள்னு தான் சொல்லுவேன், அவ்வளோதான். எழுத்தாளர் சுஜாதா அவர்களின் வாசகர்கள் பெரும்பாலானோர் உங்கள் வாசகர்களாக தொடர்கிறார்களே, இது பற்றி உங்கள் கருத்து என்ன?
நான் வந்து முதல்ல அந்த அந்த ஸ்பிரிச்சுவல் மேகசின்ஸில் எழுதிக்கிட்டு இருந்துட்டு மெட்ராஸ் வந்ததும் பாலகுமாரன், சுப்பிரமணிய ராஜு இந்த கேங்கெலாம் இருக்கும்போது ஒரு தலைமுறையின் 11 சிறுகதைகள்னு ஒரு புக்கு வந்தது. அப்போ வந்து சுஜாதா ஒரு சாவிலையோ வேறு எதுலையோ ஒரு பத்திரிக்கையில் சிவாஜிங்கிற பத்திரிக்கையில் நான் ஒரு முதல் கதை எழுதியிருந்தேன். அந்த கதையோட பிரதி எனக்கு கிடைக்கல, யாராவது கொடுத்தா என்னுடைய சாம்ராஜ்யத்தில் பாதியையும் என் மகளையும் தருவேன் அப்படின்னு எழுதினேன். ஏன்னா ஒரு மகள் இல்லை. நான் என்ன பண்ணிட்டேன், என்கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்லி எழுதினதும் சாவி வந்து அதை போட்டார். போட்ட உடனே ஒரே பரபரப்பாக அவர் வந்து நமக்கு என்னன்னா சுஜாத்தையும் வீழ்த்திட்டோம்ல அப்படின்னு ஒரு, அவருக்கு மகள் இல்லைன்னு தெரியும், ஏன்றையும் கதை இல்லை. அந்த மாதிரி ஒரு சுஜாதா வந்து நமக்கு எப்போவுமே ஒரு வாத்தியார். என்ன அப்படியே ஒரு போட்டி இதாக இதுன்னு வந்து பக்கத்து தெரு தான், ஆனால் போய் பார்த்ததே இல்லை. பீச்சிலெலாம் பார்ப்பேன், இருந்தாலும் ஒரு வாத்தியார்கிட்ட நெருங்குவதுக்கு ஒரு இது இல்லை. அந்த மாதிரி வந்து ஒரு வாத்தியார் சிஷ்யன் இதுலேயே பக்கத்து தெரு தான். தினம் ஒரு வீட்டை கிராஸ் பண்ணி தான் நாகேஸ்வரா பார்க்குக்கே நான் போவேன். அப்போ பீச்சிலையும் அவர் வந்து பார்ப்பேன். இல்லைன்னா எங்கேயாவது இந்த இதில் ஒளிஞ்சு வடை சாப்பிட்டுட்டு இருப்பார். அதெல்லாம் சாப்பிடக்கூடாது இப்போ இருக்க அவருக்கு. அந்த மாதிரி ஒரு ஜாலியான கடைசி நாள் வரைக்கும் எழுதிக்கிட்டு இருந்த ஒரு எழுத்தாளர் அவர். இப்போ சுஜாதா மேடத்தோட பேட்டி ஒன்று இதில் நம்ம குமுதம் லைஃப்பில் வந்துருக்கு. அதை நீங்கள் ஒவ்வொருத்தரும் படிக்கணும். அதை நான் எடுத்து என்னோடய பிளாகில் கூட போட்டிருக்கேன். அவ்வளவு அற்புதமான ஒரு பேட்டி அது. ஆனால் கேள்வியை விட்டுட்டேன்னா பெரும்பாலான வாசகர்கள் உங்களுடைய வாசகர்களாக தொடர்றாங்களே, எப்படி அதை பற்றி அதுதான் அந்த ஆரம்பத்தில் சொன்னோம் பாருங்க, பொய் 2 பேருமே அப்படி ஆரம்பி. அதாவது அவர்கிட்ட ஒரு விஷயம் என்னென்னா சுவாரஸ்யமாக இருக்கும். நகரம்னு ஒரு இது நரகம்னு ஒரு கதை, நகரம் தானா அந்த கதையில் அந்த ஹாஸ்பிட்டல் பற்றி அப்படி அது ஒரு உலக கதைக்கு சமமான ஒரு கதை தான். அப்படி ஒரு அற்புதமான கதை. அதெல்லாம் நம்ம வந்து டால்ஸ்டாயர் 2 ஓல்ட் மென்ங்கிற கதையை வந்து ஒரு கிளாசிக்னு படிக்கிறோம். அந்த மாதிரி செக்காவ் கதை மாதிரி இந்த கதையும் போயிருக்கணும், இங்கிலீஷில் போகலைங்கிறதா என்னோட வருத்தம். அப்போது சுஜாதா கிட்ட இருக்கிற அந்த சுவாரஸ்யம், ரீடபிலிட்டி என்கிட்டையும் இருக்குது. திட்டுனாலும் படிச்சிருவாங்க. ரமணர் தன்னை அறிதல்பாரு, நீங்கள் ரொம்ப அறிந்து வச்சுருக்கீங்க உங்களே. ரவி தமிழ்வான் சொன்ன மாதிரி 35 வருடமாக வந்து ஆழ்நிலை தியானத்தில் இருக்கேன். சுகமும் துக்கமும் எனக்கு ஒன்று தான் அப்படின்னு சொன்ன மாதிரி நானும் ரொம்ப தீவிரமான நேர ஒழுங்கு, இராணுவ ஒழுங்கு. காலையில் 4 மணிக்கு எழுந்திரிச்சிடுவேன், நைட்டு வந்து 10 மணிக்கு தூங்கிடுவேன். என்னை யாரும் ஃபோனில் வந்து இந்த ஆப்பிள் வாட்ச் கொடுக்கும்போது உங்களுக்கு ஃபோன் வந்தால் உடனே தெரியும்னாரு. அதனாலே இதை கட்டாமல் வச்சுருந்தேன். ஃபோன் வந்தால் தெரியவே கூடாது எனக்கு. அப்படி இந்த மாதிரி ஒரு இராணுவ ஒழுங்கோடு வாழற ஒரு ஆள். சுகத்தையும் துக்கத்தையும் ஒன்றும் இல்லை. இப்போ ஏதோ ஒரு காரணத்தினால என்னை ஜெயிலில் போட்டாங்கன்னு வச்சுக்கோ, வேணாம் வச்சுட்டா வந்து என் ஃப்ரெண்டு வந்து ஒரு கோடீஸ்வரர். அவர்கிட்ட சொன்னேன், அப்பப்போ வந்து இந்த டாய்லெட்டுலாம் வசதி இல்லையாம்ல, இது ஏசி வேறு இல்லையா, ரொம்ப சிக்கலாக இருக்கும் போல இருக்கு அப்படின்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கேன். ஏதாவது நம்ம எக்கு தப்பாக எழுது போகையாதுன்னு. அதை கூட இறைவன் கொடுத்த ஒரு இறைவன் விட வேணாம், எனக்கு கிடைச்ச அனுபவம். ஒரு பெரிய ஒரு ஸ்போர்ட்ஸ்மேன் இருந்தான், அவன் பேர் எனக்கு மறந்து போட்டு, ஒரு பிளாக். அவனை வந்து ஒரு 45 வயசில் கேன்சர் வந்துருச்சு. ஒரு மைக்கேல் ஜாக்சன் அளவுக்கு ரொம்ப புகழ்பெற்ற ஒரு ஆள். அவன்கிட்ட ஒய் யூ அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம், ஒய் யூ, ஆமாம் ஹேஷ். அவர்கிட்ட உங்களுக்கு ஏன் கேன்சர் வந்துச்சு, ஒய் நாட் மீ, ஏன் எனக்கு வரக்கூடாது? இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை இன்பங்களையும் ஒரு ஸ்லம்மில் கிடந்திருக்க வேண்டிய ஆள்னா இன்னைக்கு உலகமே கொண்டாடுது, எனக்கே வரக்கூடாது அப்படின்னு கேட்டான்ல. அது வந்து ஒரு பெரிய தத்துவம். அதுதான் ரவி சொன்னார். சுகத்தையும் துக்கத்தையும் ஒரே மாதிரி எடுத்துக்கிறது. நான் சும்மா மைக்கில் உட்காந்துட்டு பேசிகிட்டு இருக்கல, உண்மையிலேயே ஒன்றும் இல்லை. ஒரு 3 வருஷத்துக்கு முன்னால் மேசிவ் அட்டாக்கு, காரில் போயிட்டுருக்கோம், ரொம்ப சந்தோஷமாக போயிட்டு இருந்தேன். அப்போது இந்த உலகத்திலேயே ரொம்ப சந்தோஷமாக வாழ்ந்த ஆள் நான் தான் அப்படின்னு சொன்னேன் ஃப்ரெண்டுக்கிட்ட. கவலைப்படாதீங்க, சந்தோஷம், ஹாப்பியஸ்ட் மேன் எவர் பார்ன் இன் தி வேர்ல்ட், ஹாப்பி. ஏன்னா உங்களுக்கு ஒரு துக்கம் வந்துச்சுன்னா
அது வந்து கடவுள் கொடுக்குற அனுபவம் அப்படின்னு நினைக்கிறேன் நான். ஒரு ரைட்டருங்கிற முறையில் எல்லாருமே அப்படி நினைக்கணும். ஹாப்பினஸ் வந்து நம்ம கொண்டாடுறவங்க போது ஒரு துக்கத்தையும் ஒரு அனுபவமாக எடுத்துட்டோன்னு வச்சுங்களேன், எக்ஸ்பீரியன்ஸ், அவ்வளோதான் இல்லைங்களா? அதுதான். திரு ஆர்.எஸ். பிரபு கேட்கிறார், ராசலீலா, காமரூப கதைகள், தேகம், 0 டிகிரி என உங்கள் எழுத்தின் தலைப்புகள் எல்லாம் உள்ளார்த்தமாய் ஒரு எட்டர்னல் டிவினிட்டியை நோக்கியே இருக்கிறது. உங்கள் புத்தக தலைப்பிற்கு நீங்கள் எவ்வளவு யோசிக்கிறீர்கள்? இப்போ எக்ஸைல்னு ஒரு நாவல் தலைப்பு வச்சு இப்படி போயிட்டு இருந்தது. இந்த நம்ம உள்ளூர்லேயே எக்ஸைலாக வாழறோங்கிற ஒரு அதுதான் அந்த தலைப்பை உருவாக்குறது. தஸ்லீமா நஸ்ரீனோட புத்தகம் வந்திருக்குது நாவல், அதுக்கு எக்ஸைல்னு பேர் வச்சுட்டாங்க. ஸோ இப்போ நான் வந்து வேற பேர் தேடணும். இப்போது பேர் தேடும்போது கீட்ஸ், வேர்ட்ஸ்வொர்த், ஷேக்ஸ்பியர், இங்கிலீஷில் போகிறதுனா, தமிழ்லன்னா ஆண்டாள், ஆழ்வார்கள் குறிப்பாக அந்த மாதிரி உள்ளே போய் நான் தேடுறது உண்டு. கண்ணினும் சிறுத்தாம்பு அப்படிங்கிறது என்னோட ஒரு சிறுகதையோட பேர். கண்ணினும் சிறுத்தாம்பு. அப்படி வந்து நம்ம தலைப்புகளை வந்து தேடி தமிழ் பற்றி தமிழ் வளர்க்குறோன்னு யாரோ சொல்லிகிட்டு இருக்காங்க. ஆகஸ்ட்டுங்கிறத ஆகத்து அப்படின்னா வந்து தமிழ் வளர்ந்துரும்னு நினைக்கிறாங்க. மயிலாப்பூரில் வந்து நீங்கள் கேசவ பெருமாள் கோவில்லையும் மாதவ பெருமாள் கோவில்லையும் சுற்றி சுற்றி இவ்வளவு பெரிய டிராஃபிக்கில் அந்த பாசுரங்களை படிச்சுக்கிட்டு காலையில் 8:30 மணி 8 மணிக்கு போவாங்க பாருங்கள். தினம் பாசுரங்கள் தான். அவங்களுக்கு தமிழ் வளர்க்குறோன்னெலாம் தெரியாது. அவங்களோட தொழில் அது, அது அவங்களுடைய தர்மம். அதை அப்படி பிரமாதமாக பண்ணுறாங்க. அதை சொல்லிக்க ஐயோ நாங்களே தமிழ் வளர்க்குறோன்னு சொல்லக்கூட அவங்களுக்கு தெரியல. அப்படி பிரமாதமாக இருக்குது அந்த இடம். அதனால் என் ஒய்ஃப்ட்ட சொல்லிட்டேன், நீ வந்து இந்த மாதவ பெருமாள் கேசவ பெருமாள் கோவில் இருக்குது, நீ எங்கே போனாலும் போ, நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டேன். அது தமிழுக்காகவே நம்ம மயிலாப்பூரில் அப்படி ஒரு தமிழ் வளருது. அது அசோகமித்திரன் திட்டுவார் என்ன, இந்த மயிலாப்பூர் காரணங்களுக்கு மட்டும் இந்த அந்த அந்த பெருமை பேசிக்கிட்டே இருக்கானுங்க என்னன்னு தெரியல அப்படின்னு. திரு கார்த்திக் கேட்கிறார், தப்பு தாளங்கள் கட்டுரை தொகுப்பை முன்வைத்து இந்த கேள்வி, உலகமெங்கும் நிகழும் அரச பயங்கரவாதத்தை பற்றி அச்சமின்றி விமர்சிக்கும் துணிச்சலை எங்கிருந்து பெற்றீர்கள்? இப்போ இந்த கேள்விக்காக வந்து நானும் அப்படி ஓடிட முடியாது. அதை அங்கீகரிச்சுக்கிட்டு நான் வந்து ஒரு சில மதங்களை பற்றி நான் பேசுகிறதே இல்லை, விமர்சன ரீதியாவோ இல்லை அதை ஆதரிச்சோ கூட. ஏன்னா அதை பேசினாலே பிரச்சனைன்னு நினைப்பாங்க. அதனால் மத விஷயங்கள், ஜாதி, ஒரு சுஜாதா வந்து ஒரு குமுதத்தில் ஒரு தொடர் கதை எழுதிட்டு இருக்கும்போது அந்த கதையை நிறுத்திவிட்டாங்க. ஜாதியில் ஒரு ஒன்றும் கிரிட்டிக்கலாக ஒன்றும் எழுதலை, அதை ரெஃபர் பண்ணியிருந்தாருன்னதுமே அதை வந்து நிறுத்திட்டாங்க. அதனால் நான் வந்து ஒன்றும் பெரிய வீர தீரமான ஆள்லாம் கிடையாது. மதம், ஜாதி சம்பந்தமான, அப்புறம் சமூகத்தில் நடக்கிற ஒரு சமூக நம்பிக்கைகள் இருக்குல்ல, இப்போ ஜல்லிக்கட்டு எனக்கு பிடிக்காது, ஆனால் அதை ஒரு சாரார் வந்து ஆதரிக்கும் போது அதை பற்றி பத்திரிகையில் எழுத முடியாது, எழுதக்கூடாதுங்கிறாங்க. இப்போ தான் குங்குமத்தில் அதை பற்றி எழுதியிருக்கேன், கூடாது, அது தப்பு அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கேன். அதெல்லாம் கொஞ்சம் மைல்டாக தான் எழுத வேண்டியிருக்கு. இந்த சொசைட்டியில் வந்து நான் சல்மான் ருஷ்டி மாதிரிலாம் இருக்க முடியாது. போலீஸே அடிச்சு விடுவாங்க, இங்கே போலீஸ் பாதுகாப்புலாம் கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா இது வந்து இரா முருகனுக்கோ அழகிய சிங்கருக்கோ எனக்கோ எழுத்தாளருங்கிற அடையாளம்லாம் ஒன்றும் கிடையாது. போலீஸ்காரர் வந்தார், ஏதோ ஒரு விஷயமா வந்தார், வந்துட்டு எப்படி சார் இவ்வளோ பெரிய வீட்டில் இருக்கிறீங்கன்னாரு. அது மாதிரி அசோகமித்திரன் பாருங்கள், அசோகமித்திரனை வந்து நம்ம ஒரு மகன் வீட்டில் இருக்கார், எதிர்த்தாப்பில் ஒரு அரண்மனை இருக்குது. அந்த அரண்மனை ஒரு சினிமா சம்மந்தப்பட்ட சினிமா ஒரு லெஜண்டோட அரண்மனை அது. இவர் வந்து சார்கிட்ட நான் அசோகமித்திரன்ட்ட, உங்கள்கிட்ட ஒரு 20,000 புக்ஸ் 30,000 புக்ஸாவது இருந்திருக்கணும், ஏன்னா அவர் வந்து நம்ம வயசு மாதிரி 2 மடங்கு எழுதிட்டு இருக்காரு. 65 வருஷமா 70 வருஷமா எழுதுறவர். அவரோட புக்ஸ்லாம் எங்கேன்னு கேட்டால் அப்படி காமிச்சார். அவர் ஒரு மாதிரியாக பேசுவார். 10 அடிக்கு 10 அடி தான் ரூமே. இது எங்கே புக்கை வைக்கணும் ஒரு மெதுவாக கேட்குறேன். 10 அடிக்கு 10 அடி ரூம், நானும் மௌலியும் போனாலே உட்கார்றதுக்கு இடம் தேடுவோம். அப்படி இங்கே எங்கே வைக்கிறது அப்படிங்கிற
இப்படிப்பட்ட ஒரு நிலைமையில் நீங்கள் வந்து ரொம்ப இந்த கேள்வியில் இருந்த மாதிரி அரச பயங்கரவாதத்தெல்லாம் எதிர்த்துலாம் எழுத முடியாது. அப்படிலாம் அதெல்லாம் என்ன அப்படின்னா, நான் சமரசம் பண்ணாமல் இருப்பேன். சமரசமே பண்ணுறதில்ல. துக்ளக்கில் ஒரு தொடர் எழுதினேன். திமுக ஆட்சி, அரசியல்லாம் பேசலை, திமுக ஆட்சி நடந்தது. அப்போது எலெக்ஷன் சமயத்தில் வருங்கால முதல்வர் ஜெயலலிதா அவர்களுக்கு நீங்கள் வந்து இவ்வளவு சீட்டு வாங்குவீங்க, திமுக 30க்குள்ளே வாங்குவோம் அப்படின்னு எழுதி நீங்கள் என்னென்ன செயல் திட்டங்கள்லாம் போட்டு ஒரு எலெக்ஷனில் டிஎம்கே தான் ஜெயிக்கணும்னு எல்லா பத்திரிக்கையிலும் எழுதிட்டு இருந்தாங்க. எலெக்ஷன் வர்றதுக்கு 2-3 மாதத்துக்கு முன்னாலேயே எழுதியிருந்தாங்க. அதை நான் எடுத்துகிட்டு போய் முதல்வர் ஜெயலலிதா கிட்ட பாருங்கள், நான் உங்களை பற்றி எழுதியிருக்கேன், திமுக எத்தனை சீட்டு வரும்னு நான் ப்ரெடிக்ட் பண்ணியிருந்தேன். துக்ளக்கில் காமிக்கலாம். இந்த சமரச வேலைகளுக்கு நம்மக்கிட்ட இடமே கிடையாது. சமரசம் என்றைக்குமே பண்ண மாட்டேன். அந்த தமிழ் சினிமாவை பற்றி கிரிட்டிக்கலாக பண்ண வேண்டாம்னு சொன்னாங்கல்ல, சமரசம் இல்லாமல் வாழறது தான் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு வீரம் தீரமான. என்ன ஒரு அறம்னா என்னன்னு கேட்டாங்க, என்ன எத்திக்ஸ்னா என்ன, எந்த மனசாட்சி தான் தெய்வம், மனசாட்சிக்கு விரோதமாக எந்த செயலும் செஞ்சதில்லை, அதுதாங்க பெரிய வீரம். அது ரொம்ப பெரிய வீரம் வேணும். மனசாட்சிக்கு எதிராக எந்த இதுவும் செஞ்சதில்லை அப்படிங்கிறது அருமையான கருத்து. ராசலீலா நாவலை எழுதியதன் அடிப்படை நோக்கம் என்ன? ஒரு 12 வருஷத்துக்கு முன்னால் கேரளத்தில் எல்லாம் இந்த ராசலீலாங்கிற நாவலை பற்றி ஒரு விஷயம் சொல்லிடுறேன். இது எழுத எழுத ஒவ்வொரு அத்தியாயமும் கலா கௌமுதிங்கிற மலையாள பத்திரிகையில் இப்போ வந்துக்கிட்டு இருந்தது. எவ்வளோ ஒரு அவலமான விஷயம் பாருங்கள். அங்கே ஒருத்தர் டிரான்ஸ்லேட் பண்ணி தமிழ்லேருந்து மலையாளத்துக்கு டிரான்ஸ்லேட் பண்ணி 2 வருஷம் கலா கௌமுதிங்கிற பத்திரிகையில் வந்துக்கிட்டு இருந்தது. தமிழில் வரவே இல்லை, எழுத எழுத மலையாளத்தில். அப்போது வாரம் வருது, மாதம் ஒவ்வொரு ஸ்கூல்லையோ காலேஜ்லேயோ அவங்க கூப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க. போயிட்டு ஒரு காலேஜில் ஒய் டு யூ ரைட் அப்படின்னு ஒரு பையன் கேட்குறான். ஐ ரைட் ஆஸ் எ பேர்ட் ஃப்ளைஸ். அவ்வளோதான் பதில், முடிஞ்சு போச்சு. அது வந்து தோணலை, தோணிலாம் யோசிக்கலாம் இல்லை, ஸ்பான்டேனியஸாக அவன் கேட்டான், பதில் சொன்னான், அவ்வளோதான். அப்படி தான் எல்லாமே. அதனால் அதுலேயே வர்ற மாதிரி நான் வந்து கடவுள்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன், அவ்வளோதான். கான்வர்சேஷன் between me and the God. ஒரு இதே இந்த நிலைமையை இந்த மனோநிலையை நீங்கள் அடையணும் அப்படின்னா இது பெரிய இதெல்லாம் இல்லை, ஒன்றும் இல்லை. ஃப்ளைட்டை பிடிச்சி அல்லது ரயிலை பிடிச்சி சிம்லா போய் அங்கேருந்து நேராக லேங்கிற ஊருக்கு போய் லேலேருந்து யார்கிட்டையாவது டூரிஸ்ட்டு சொன்னீங்கன்னா ஒரு லேக் ஒன்று இருக்குது. அந்த லேக்கு பேர் மறந்துவிட்டேன். 3 Idiotsங்கிற படத்தில் கூட அந்த லேக் வரும். ஒரு கால் பகுதி இந்தியாவிலையும் 3/4 பகுதி சைனாவிலையும் இருக்குது. தமிழ்நாடு மானசரோவர் இல்லை, பேங்காங் லேக். அது வந்து ஒரு மாநில அளவுக்கு பெருசுங்கிறாங்க. 3 மடங்கு 3/4 பகுதி சைனா, 1/4. அங்கே போயிருந்தோம்னா அல்லது போகிற வழியிலேயே ஏதாவது ஒரு இடத்துல தீயமே, அது வந்து ரொம்ப அமானுஷ்யமாக இருக்குது. அந்த இடங்கள்லாம் ஒன்றும் இல்லைங்க, ஒரு ஏரி, சின்ன ஒரு குளம் மாதிரி இருந்துச்சு. பையன் என் கூட வந்தவன் அந்த குளத்துக்கு போயிட்டு வரேன்னா குளத்துக்கு போகிறான், மேலே ஏற முடியல. அவனுக்கு வந்து மதி மயங்கி விட்டது. குளத்துலேருந்து மேலே சும்மா ஒரு 100 அடி ஏறி வரலாம், அவ்வளோதான். அங்கே வந்து அவனுக்கு திங்கிங்கே போயிடுச்சு. அவன் வந்து வேறு நிலைமையில் இருக்கிறான். அவனால் மேலே நான் இருக்கிறதையோ மேலே வரணுன்னோ தோணவே இல்லை. அந்த அந்த சிவபெருமான் அந்த இதை வந்து பார்ப்போம்ல, அருணாச்சல ஒரு இப்படி இந்த வடிவத்தில் பார்ப்போம் இல்லையா நம்ம லிங்கம், பனி லிங்கம். அதை வந்து அங்கே நான் ஒரு 500 இடத்துல பார்த்தேன். அந்த பாங்காங் லேக் போகும்போது எல்லா இடத்துலையுமே அப்படி தான் தெரியுது, பனி இப்படி தான் இருக்குது. அப்படி நரேட்டிவ் டெக்னிக் ஒரு நாவலுக்கு முக்கியமானதா? நேர்கோட்டு பாணியில் இக்கதை வெற்றி பெற்றிருக்குமா என கேட்பவர் திரு வி. சுந்தர்ராஜன். இது வந்து ரொம்ப ஆதாரமான கேள்வி. ரொம்ப நாளாக ரொம்ப பெரியவங்கெல்லாம் புதுமை பித்தன்லேருந்து எல்லாரும், மௌனி, நகுலன் எல்லாருமே சொன்ன இதுதான். கண்டென்ட் தான் ஃபார்மை தீர்மானிக்குது. வெரி சிம்பிள்.
நிறைவான கேள்வி. ஓ, எக்ஸலண்ட். தமிழ் புதினத்தில் ஏன் புது புது உத்திகள் கையாளப்படுவதில்லை? காரணம் வாசகர்களா, எழுத்தாளர்களா? இதுதான் நம்ம ஆரம்பத்திலேருந்தே பேசிக்கிட்டு இருந்தோம். எழுத்தாளர்களுக்கான சூழல். இப்போது நீங்கள் இங்கே வந்து என்னை பேச கூப்பிட்டது, நான் பேசினது, இதெல்லாம் எவ்வளோ பெரிய பூஸ்ட் தெரியுமா? ஒரு எங்கேயுமே நான் கூட சொன்னேன், கேரளாவில் மாதம் ஒரு கூட்டத்துக்கு போய் பேசுவேன். அப்படி ஒரு சூழல், நல்ல சூழல் இருந்தால் தான் பல பல உத்திகள், பல நெரேட்டிவ் டெக்னிக்ஸ் வரும். அதுக்கான சூழல் வேணும். இப்போ என்னோடய ஃப்ரெண்டோட பையன் ஒரு 21 வயசு, அவன் வந்து அங்கிள் எப்போ நாவல் இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் ஆகும், சீக்கிரம் சொல்லுங்கள், நான் படிக்கிறேங்கிறான். தமிழன் தான், தமிழ் குடும்பம். இந்த மாதிரி சூழ்நிலையில் நான் என்ன நெரேட்டிவ் டெக்னிக்ஸை மாற்றுறது சொல்கிறேன் பார்ப்போம். சூழலை நம்ம மாற்றுவோம் கொஞ்சம், அதுதான் தமிழ் படிக்க தெரியும். அருமையான பதில்களை அழகாக, விரிவாக, சுவையாக, எளிமையாக சொன்ன சாரு நிவேதிதா அவர்களுக்கு நம்முடைய பாராட்டுக்கள். எவ்வளோ நேரம் கைதட்டல் பாருங்க. ரொம்ப தேங்க்ஸ்.